வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவாவில் நீங்கள் கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 74 வச்சு நீங்கள் டெர்மினேட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன லாபம், இன்னொன்று எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி ஃபுல்லாக கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி குவாவில் நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை பயன்படுத்தி நீங்கள் டெர்மினேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், உங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, உங்கள் கம்பெனிக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஆர்டிக்கல் 80, 81, 53 ஸோ இதேமாரி நம்ம ஆர்டிக்கல் நிறையா பார்த்துட்டோம். இதில் ஆர்டிக்கல் 74 என்ன சொல்லுது, அந்த ஆர்டிக்கல் 74 வச்சு நீங்கள் குவாவில் நீங்கள் டெர்மினேட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி உங்களை என்ன பண்ண முடியும், நீங்கள் கம்பெனி என்ன பண்ண முடியும், அதேமாரி நீங்கள் ஆர்டிக்கல் 74 வச்சு நீங்கள் வெளியில் போகும் பட்சத்தில் உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி கம்பெனி எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சவுதி அரேபியா லேபர் லா ஆர்டிக்கல் 74 வச்சு நீங்கள் குவாவில் உங்கள் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. என்னென்ன காரணம் உள்ளவங்க 74 வச்சு ஆர்டிக்கல் 74 வச்சு டெர்மினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு 60 வயசு ஆகிட்டு, ஆம்பளைக்கு அது ரிட்டைர்மெண்ட் வயசுன்னு சொல்லுவாங்களே, லேடிஸுக்கு வந்து 55, இதுக்கு 60 வயசாச்சு, இல்லை உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஏஜ்னு இருக்குல்ல, அது ஆன பிறகு நீங்கள் கம்பெனி உங்களுக்கு புதுப்பிக்கலை, கான்ட்ராக்டு ரினியூல் பண்ணல, நீங்களும் ரினியூல் பண்ண விரும்பலை, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டிக்கல் 74 வச்சு நீங்கள் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி கிடைக்குமே கிடையாது, நான் லாஸ்ட்டில் வீடியோவில் நாங்கள் செக் பண்ணியே காட்டியிருக்கேன், அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது இது ஒரு காரணம். வேறு யார் 74 வச்சு நீங்கள் டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கம்பெனி வேலை செய்யலை, பிடிக்கல, அதை மியூச்சுவலாக நீங்களும் கம்பெனியும் டிஸ்கஸ் பண்ணி ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் 74 ஆட் பண்ணி முடியலாம். உதாரணத்துக்கு எனக்கும் வேலை செய்ய விருப்பம் இல்லை, என் கம்பெனிக்கும் என்கிட்ட வேலை வாங்க விருப்பம் இல்லை, நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 74 வச்சு நம்ம டெர்மினேட் பண்ணலாம். அவங்களும் ஆர்டிகல் 74 வச்சு நம்ம கிளைம் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி கிடைக்குமா என்னென்னா அதையும் நம்ம செக் பண்ணி காட்டியிருக்கோம். மூணாவது விஷயம், ஏதாவது பெரிய பேரழிவு வந்திருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியல, சுனாமி வந்து அழிஞ்சு போச்சு, இதேமாதிரி இயற்கை பேரழிவால் வந்து உங்கள் கம்பெனியோ ஏற்பாடு பண்ண முடியல, கம்பெனி செயல்பாடு பண்ண முடியல, இல்லை உங்களால் முடியல, இயற்கை பேரில் உங்களால் முடியல அப்படின்னா அப்பையும் 74 வச்சு நீங்கள் டெர்மினேட் பண்ணலாம். ரெண்டாவது, உங்கள் கம்பெனி பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க, கம்பெனியில் வியாபாரமே இல்லை, நாங்கள் கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு கம்பெனி சொல்லிடுச்சு அப்படின்னா அவங்களும் இந்த ஆர்டிக்கல் 74 வச்சு நீங்கள் டெர்மினேட் பண்ணலாம். மியூச்சுவலாக ஒருவேளை கான்ட்ராக்ட் முடிய போகுது, நானும் என் கம்பெனியும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் டெர்மினேட் பண்ணலாம். இதில் நிறையா 74, 80, 81லாம் ஒன்று தான் இருக்கும். இப்போ 74னா 4-5 இருக்கும். நான் சொன்ன ஒரு 4 பாயிண்ட்டும் அதில் இருக்கும். நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகுதுன்னா ரிட்டைர்மெண்ட் ஆர்டிகல் 74னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இல்லை இது பேரழிவால் ஆகுது, இல்லை கம்பெனியை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், பர்மனெண்ட்லி க்ளோஸ் ஆர்டிகல் 74, அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதேமாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் வரும். ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு நான் சொல்கிற மாதிரி மியூச்சுவல் அக்ரிமெண்ட், நீங்களும் உங்கள் கம்பெனியும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்கன்னா ஃபுல் எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி வரும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு போட்டு பார்த்தேன், அது வந்தது. ஓகேங்களா? இது மியூச்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணால் எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி கண்டிப்பாக வரும். ஓகே, அடுத்து ஒருவேளை ரிட்டைர்மெண்ட் ஆகிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறவங்க ஒரு 10 வருஷத்துக்கு, இப்போ 2025, 2015லேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு இன்றைக்கி டேட்டில் நம்ம போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒர்க்கர் ரியாக்டிவ் ரிட்டைர்மெண்ட் ஏஜ், அதான் நான் ஏற்கனவே சொல்கிறேன், உங்களுக்கு 60 வயசு ஆகிடுச்சு, 55 அப்புறம் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஆர்டிகல் 84 வச்சு நீங்கள் டெர்மினேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி கண்டிப்பாக ஃபுல் எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி தரணும். கிட்டத்தட்ட நான் போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு ஒரு 26,000 சில்லரை வரும். இதேமாரி நீங்கள் அன்னைக்கு ரேட்டுக்கு அந்த மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வரீங்களோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி அப்படி வரும் அப்படிமாரி நீங்கள் பார்த்துங்க. அதில் இப்போ 2 பார்த்துட்டோம். மூணாவது, உங்கள் கம்பெனி இப்போ பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் சரி, லாஸ்ட்டு மாதம் எந்த சம்பளம் வாங்குறீங்களோ அந்த சம்பளத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி அவங்க கொடுத்தே ஆகணும். இது ஆர்டிகல் 74. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்டிகல் 74 வச்சு நீங்கள் டெர்மினேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஆனால் எதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் தான்
நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அந்த ஸ்டேஜில் இருப்பீங்க, நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம 74லேயே ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் சர்வீஸ் கிடைக்குதான்னு நானும் செக் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு லைவாக இப்போ டிஸ்பிளேல போயிட்டுருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் எண்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணி கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி 80 பார்த்தாச்சு, 81 பார்த்தாச்சு, 53 பார்த்தாச்சு, இப்போ 74 பார்த்தாச்சு. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இதேமாரி நம்ம கண்டினியூவாக ஒரு ஆர்டிக்கலை பயன்படுத்தி என்ன சர்வீஸ் பண்ணி கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்னென்ன ரூலு, யாரெல்லாம் அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன 3 காரணத்தில் 4 காரணத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, கம்பெனி க்ளோஸ் ஆக போது, எனக்கு வயசாகிடுச்சு, இல்லை எனக்கு கம்பெனிக்கு மியூச்சுவலாக முடிச்சுக்க போகிறோம், இல்லை பேர் வேலை கம்பெனி எதாகிட்டு, இல்லை உங்களால் எதுவும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிக்கல் 74 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணலாம். உங்களை கம்பெனி கொடுத்து தான் ஆகணும். அது உங்களுக்கும் கம்பெனிக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ என்ன பண்ணோம்னா, அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் எம்ப்ளாயுமே எதுவுமே ஆர்டிக்கலை பயன்படுத்த நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோ தான் ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிடுங்க. நம்ம இதேமாரி சவுதி லா பார்க்கணும், எந்த ஆர்டிக்கல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு சீரீஸே போட்டு வச்சுருக்கோம். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஒத்து வருமோ அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி நீங்கள் டெர்மினேட் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி ஏதோ ஆர்டிக்கலை செலக்ட் பண்ணி ஏதோ டெர்மினேட் பண்ணினா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்காது. வீடியோ நல்லா பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுங்க, இந்த ஆர்டிக்கலுக்கு இதுதான் மீனிங்கானு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் டெர்மினேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி, அதாவது சர்வீஸ் மணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதேமாதிரி நிறைய ஆர்டிக்கல் இன்னும் அடுத்தடுத்த வர வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்மளோட டெலிகிராம் குரூப்பு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். எது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம கிளியர் பண்ணுவோம். நம்மளால் முடியாத பட்சத்தில் நம்ம விசாரிச்சுட்டு 100% நம்மளால் முடியும் பட்சத்தில் தான் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். நம்ம முடியும் பட்சத்தில் இல்லை யார்கிட்ட கேட்டாது நம்ம உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.